10th Social Studies, lesson number 3, topic 3.3, Reformation. The medieval Catholic Church came to be associated with superstitious corruption and greedy of money. Superstitious peasants were convinced by the church that it possessed the true cross. People were used to paying fees for seeing the piece of wood as a true cross because it was believed that sacred relics had healing power. The church laid more emphasis on blind faith that reason as it was a means of extract money from the devotees. All this changed with the coming of Renaissance. In the new spirit of Renaissance, nothing could be accepted. Do you know that it was in 1517 AD that German priest called Martin Luther first challenged the authority of Roman Catholic Church? According to him, the Bible was the only source of religious authority. He believed that the salvation could be attained through faith in Jesus Christ instead of having a blind faith on the church. He protested against some practices of the church, such as selling the positions of the church, the issuing of the letters of indulgence for work of charity, or going on crusade. To the highest bidder, Luther had a protection of German princes primarily because of his desire to seize church property. But on 3rd January 1521, he was excommunicated by Pope Leo X after he refused to stop writing against the church. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா மெடிவல் பீரியடில் அந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 14th சென்ச்சுரியில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ரீஃபார்மேஷன்னாக்கா மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அந்த ரோமன் சர்ச் சைடில். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேத்தலிக் சர்ச்சில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தட் இஸ் இது 1570 AD நடந்த விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோமன் சர்ச்சில் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கிராஸ் சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸ் வந்து ஒரு கிராஸ் மாதிரி தான் அவங்க வந்து வணங்குவாங்க. அப்படி அந்த கிராஸ் தான் ஜீசஸு. அதை பார்க்கறதுக்கு வந்து டிவோட்டிஸ், அதாவது பக்தர்கிட்ட இருந்து காசு வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த காலத்தில். இதை வந்து ஒருத்தர் எதிர்த்தாரு. அவர் யாருனாக்கா மார்ட்டின் லூத்தர். அவர் வந்து 1517 AD வந்து இதை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி சர்ச்சில் நிறைய தில்லுமுள்ளு பண்ணுறாங்க, நிறைய கரப்ஷன் நடக்குது, திருட்டுத்தனம் நடக்குது, காசுப்பட்டு வந்து நிறைய விஷயத்த வந்து தப்பாக பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க, இந்த மாதிரி சர்ச்சோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே அவர் வந்து மக்கள்கிட்ட போராடினார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன் பிரின்ஸ் வந்து இந்த லூத்தருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா ஜெர்மன் பிரின்ஸுக்கும் இந்த சர்ச்சோட ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு கண் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 3rd January 1521 போப் லியோ, அந்த சர்ச்சில் இருக்க போப்புன்னு சொல்லுவாங்க, போப் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க, போப் லியோ 10 அவர் வந்து ஆஃப்டர் ஹி ரெஃப்யூஸ் டு ஸ்டாப் ரைட்டிங் அகைன்ஸ்ட் தி சர்ச். ஸோ சர்ச்சுக்கு எதிர்க்கில் வந்து எதிராக இந்த லூத்தர் வந்து எழுதுறது நிறுத்தினோடனே அவர் வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லூத்தர்ஸ் வியூஸ், இவர் தான் மார்ட்டின் லூத்தர். அவரோட பெயிண்டிங் தான் இங்கே போட்டிருக்கு. லூத்தர்ஸ் வியூஸ் ஸ்டார்டட் டு Protestant Reformation in the West, and it divided the Christian world into two, the Protestant and the Roman Catholics. According to the hymn, Christians must win salvation by following Christ and not by buying letters of indulgence. Though the Reforms movement in England was influenced by Lutheran ideas, the English Reformation occurred as a direct result of King Henry VIII's efforts to divorce his first wife, Catherine of Aragon. Thomas Cromwell, the king's chief minister, helped the parliament to pass the Act of Restraint of Appeal and the Act of Supremacy. It gave a royal headship to the king over the church. The king was allowed to marry Anne Boleyn, a commoner. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லூத்தர் இவர் வந்து சர்ச்சுக்கு எதிர்க்கில் இவ்வளோ போராட்டம் பண்ண உடனே கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சாங்க, ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சாங்க.
ஒன்று ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு மாறினாங்க, இன்னொன்று கேத்தலிக்னு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயம் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கனாக்கா, இது ஜீசஸ் ஒருத்தர் தான் கடவுள். ஸோ இந்த கிராஸ் வைக்கிறது, லெட்டர் வித்து சம்பாதிக்கிறது இதெல்லாமே பைபிளில் போடல, பைபிள் ஒன்று தான் உண்மையான விஷயம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிங் இருந்தார், ஹென்ரி 8 அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு காமனான ஒரு விமனை வந்து கல்யாணம் பண்ணாரு. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிங் வந்து சர்ச்சை ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டமெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாமே தான் ரீஃபார்மேஷன் சொல்றாங்க. The Reformation proved to be a great upheaval for religious revival. A reform movement also took place within the Catholic Church. This is known as Counter-Reformation. It aimed to reduce corruption as well as to improve the strength in the Catholic Church. It began in Spain, where indigenous loyal founded a Society of Jesus were stressed upon service of God, charity, chastity, and missionary work. The movement started by Martin Luther spread to other countries of Europe through the effort of King Henry VIII of England, Huldrych Zwingli, and John Calvin. ஸோ என்ன சொல்றாங்க, கடைசியா இந்த மார்ட்டின் லூத்தர் இவரோட இந்த மாற்றம், இந்த போராட்டம் வந்து ஒரு யூரோப்பில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பரவுறதுக்கு காரணம் வந்து கிங் ஹென்ரி 8 அவரு, அப்புறம் ஹல்ரிச் ஜூரிங்கிற ஒரு கிங்கு, அப்புறம் ஜான் கால்வின்ங்கிறவர். இவங்க 3 பேரும் ஒரு இப்போ ஸ்பெயின் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவுண்டர் ரிஃபார்மேஷன் மாதிரி ஆரம்பிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஜீசஸ்ன்ட்டு கண்டுபிடிச்சாங்க ஒரு சொசைட்டியை. அது மூலமாக பரவ ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்த, அதாவது ரிஃபார்ம்ங்கிற விஷயத்த. கிராஸ் வித் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே கிடையாது, பைபிள் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ கீழே இன்டெக்ஸ் கொஸ்டின் 3.1 இருக்கு. இதை நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த வீடியோஸும் பாருங்க, பார்த்துட்டு நீங்க இந்த பிளாங்க்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. தென் 3.4ல என்ன சொன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். எப்படி சயின்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல. எந்த டைம்ல? ரினைசன்ஸ்ங்கிற டைம்ல. During the Renaissance, extraordinary accomplishments were made in the field of science. We have already read that Renaissance thinkers emphasized more on reason than on blind faith, and stressed that knowledge could be gained by observation and experimentation. They rejected blind faith in tradition and established belief. This resulted in a specific inquiry that had almost disappeared. Renaissance also brought about the scientific revolution. Artists like Leonardo da Vinci made observation, drawing, and anatomy and nature, which were a unique blend of science and art. The period also saw remarkable achievements in medicine and human anatomy. Michael Servet, a Spanish doctor, discovered the circulation of blood. William Harvey, an Englishman, explained the function of heart in purifying blood and its circulation through veins. The beginning that were made by the Renaissance scientists paved the way for observation and experimentation in other fields of knowledge. ஸோ அந்த காலகட்டத்தில் ரினைசன்ஸ்ங்கிறது மாற்றம்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா, இவங்க அதாவது இந்த ரினைசன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா எதையும் நம்பலை, அவங்க ப்ரூஃபை மட்டும் தான் நம்பினாங்க. ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உண்மையை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கை எல்லாமே கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த டைம்ல ஆர்ட்ல பார்த்தீங்கன்னா லினார்டோ டா வின்சிங்கிறவர் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இவர் பார்த்தீங்கன்னாக்கா அனாட்டமி, நேச்சரோட அனாட்டமி வந்து வரைய ஆரம்பிச்சாரு. நேச்சரையும் சரி மனுஷனோட அனாட்டமியும் வரைய ஆரம்பிச்சாரு. இது வந்து யூனிக்கா இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்த சயின்ஸும் ஆர்ட்லையும்.
அப்புறமா மைக்கேல் ஸ்டூவர்ட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்பானிஷ் டாக்டர். இவர் வந்து நம்ம உடம்புல பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வில்லியம் ஹார்விங்கிற ஒரு இங்கிலீஷ் மேன், அதாவது இங்கிலாந்துக்காரரு, இவர் நம்மளோட ஹார்ட் எப்படி வந்து பிளட்டை பம்ப் பண்ணி மறுபடியும் அது நம்மளோட நரம்புக்குள்ள வெயின்ஸ்குள்ள எப்படி வந்து பியூரிஃபை பண்ணி அனுப்புது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த காலகட்டத்தில், இந்த ரெனைசன்ஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் நாலேஜ்லையும் இந்த டைம் எல்லாமே கவனிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. One of the most remarkable achievements of Renaissance in science was the field of astronomy. Have you heard Copernicus, Kepler, and Galileo? They were the great astronomers who formulated and tried to prove that Earth revolves around the Sun. Before Renaissance, it was believed that Sun revolved around the Earth, and whoever questioned this was denounced an heretic. Copernicus, in the book on the revolution of heavenly sphere, argued that the Earth and the planets move around the Sun in concentric circles. Even though the theory was imperfect, it arose thinking and reasoning. Kepler further developed the theory and said that the other planets move in apical path around the Sun. He also argued that magnetic attraction between the Sun and the planets kept the heavenly bodies in an orbital motion. Further on this assumption, Isaac Newton developed a law of universal gravitation, which is his self-manufactured telescope. Galileo discovered the moons of Jupiter, the rings of Saturn, and spots in Sun. He also confirmed that finding of Copernicus. Renaissance also developed a curiosity in the mind of Europeans about other lands and other peoples. Let us find out how this happened. ஸோ இந்த ரினைசன்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெவலப்மெண்ட் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அஸ்ட்ரானமினாக்கா ஸ்பேஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு படிப்பு. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னாக்கா கலீலியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கலீலியோ, கெப்லர், காப்பர்னிக்கஸ், இவங்க எல்லாமே ஃபேமஸான சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அர்த்து வந்து அதுக்கு முன்னாடி இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா, எர்த்து வந்து சன்னை வந்து சுற்றி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா, சன்னு தான் எர்த்தை சுற்றிட்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த விஷயத்த சொன்னோடனே அதையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கெப்லர் அதை தாண்டி மறுபடியும் ஒரு தியரி கண்டுபிடிச்சாரு. சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் அந்த கிராவிட்டி மூலமாக கரெக்டான ஒரு அட்ராக்ஷன் மூலமாக, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மூலமாக ஆர்பிட்டல் மோஷனில் அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் வந்து லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் கண்டுபிடிச்சாரு. அவராலேயே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட ஒரு டெலிஸ்கோப்ல வேற என்னென்ன கண்டுபிடிச்சாருனாக்கா, இது அதாவது கலீலியோ என்ன கண்டுபிடிச்சாருனாக்கா, அவரோட ஓன் டெலிஸ்கோப்பை வச்சு மூன், அதாவது ஜூபிட்டர்ல நிறைய மூன் இருக்கு, எர்த்துக்கு ஒரு மூணு தான், ஆனால் ஜூபிட்டருக்கு நிறைய மூன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அந்த டெலிஸ்கோப்பை வச்சு. அப்புறம் சாட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, சாட்டர்ன்கிற ஒரு பிளானட்டுக்கு ரிங்ஸ் இருக்கு, அதை சுற்றி ரிங்ஸ் இருக்கு, வளையம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் சன்ல வந்து நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு, கரைங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்க ஒவ்வொன்றா ஒருத்தவங்க கண்டுபிடிக்கும் போது அந்த காலகட்டத்தில் எல்லாத்தோட மைண்ட்ல இன்னொரு விஷயமும் வந்துச்சு. ஸோ இந்த உலகத்தில் யூரோப்பை தாண்டி மற்ற நிலப்பரப்புல யார் யார் வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, மற்ற மக்கள்லாம் எப்படி இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி தான் அடுத்தடுத்த டாபிக்ல இருக்கு. அதாவது 3.5ல பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ லேண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் இருக்கு. ஸோ என்னன்னு பார்ப்போம். 3.5 Discovery of New Lands. The spirit of inquiry encouraged many adventures of discovering new lands. The new trades routes that were discovered changed the history of the world. It is said that God, glory, and gold was the main motive behind the discovery, but the motive of gold or economic need was the most important before the geographical discoveries. Europeans obtained articles like spices, cottons, precious gems, silks, etc. from the eastern part of the world. They traveled through the Arabic and Islamic territory for supply of these articles. This was not very convenient
and also possessed uncertainties. So, a direct sea route to social East Asia was discovered at as it had a potential of lucrative trade. The explorers also had another motive, which was to convert the people of newly found areas to Christianity. It also became the means for them to serve God. In addition, the adventurers also hoped to acquire fame by discovering a new lands. Some did indeed become very famous. Have you heard about Vasco da Gama discovering India and Columbus who set out for India but discovered America? Do you know Ferdinand Mengel was the first explorer to lead an expedition around the world? Bartholomew Diaz was another famous explorer. So இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து நம்ம உலகத்தில் யார் யார் இருக்காங்கன்ட்டு ஒரு ஆர்வம் தெரியும் ஆர்வம் வந்தவட்டி யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு மூணு மோட்டிவ் தான் இருந்துச்சு. ஒன்று காடு, ஒன்று அவங்களோட காடை பற்றி மற்றவங்கள பரப்பணும், எல்லாத்தையும் கிறிஸ்டியானிட்டி ஆக்கணும். இன்னொன்று க்ளோரினாக்கா அவங்க ஃபேமஸ் ஆகணும், ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க ஃபேமஸ் ஆகணும், பேர் வாங்கணுன்ட்டு. இன்னொன்று கோல்டுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி தான் இருக்காங்க. ஸோ கோல்டு எக்கனாமிக்காக வருமானத்துக்காக கோல்டு ரீச் ஆகிறதுக்காக இந்த மூணு விஷயம் ஜிம்பாங்க. கோல்டு க்ளோரி அண்ட் கோல்டு, இந்த மூணு விஷயத்துக்காக தான் அந்த டைமில் யூரோப்பியன்ஸுங்க ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பைஸு, காட்டனு, ப்ரீஷியஸ் ஜெம்ஸு, அதாவது வைரம், வைடூரியம், அப்புறம் சில்க்கு, இதெல்லாமே பார்த்தா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து அவங்க வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் மூலமாக அங்கெல்லாம் பரப்பி இதெல்லாமே விற்க ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா லேண்டு மூலமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒரு ரூட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வரத்துக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சாங்க. இதில் கடலில் அதுக்கு பேர் லுக்ராட்டிவ் ட்ரேட் அப்படின்னு போட்டு சொன்னாங்க. ஸோ அது மூலமாக வந்தாங்க. அது மூலமாக வரும்போது அவங்க நிறைய புது நிலங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றினாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா காட் ஃபேமஸ் ஆகுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இதை மோட்டிவ் அச்சீவ் பண்ணாங்க. அப்புறம் அட்வென்ச்சர்ஸ்க்கு அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பேரும் புகழும் வாங்கணும். அதாவது இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பேர் வாங்குறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வாஸ்கோ ட காமான்னு சொல்லிட்டு. வாஸ்கோ ட காமா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறது கிளம்பினாரு, ஆனா பாத்தீங்கன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. இதே மாதிரி அப்புறம் வரும்போது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஃபெர்டினாண்ட் மெங்கல், அவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், இந்த உலகத்தையே வந்து சுத்தி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோலோமியூ அவரும் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. பார்த்தோலோமியூ டயஸ்ங்கிறது அவரும் ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரரா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டைம்ல காடு அப்புறம் க்ளோரி கோல்டுக்காக எல்லாரும் உலகம் ஃபுல்லாக சுத்த ஆரம்பிச்சாங்க. Why did you think that these great adventures and voyages are sponsored by kings and wealthy people? The tremendous increase in the trade of colonization had a great impact on the enhancement of the European wealth. One of the most famous kings who sponsored the voyages was Portuguese King Henry, who is also known as Henry the Navigator. The technology base for these discoveries came from the inventions of the compass, astrolabe, astronomical tables, and art of map making. These voyages led to establish of trading outposts and colonial empires in different parts of Africa, America, and Asia. Now, commercial force shifted to Mediterranean Sea and Atlantic Ocean. Many new commodities were added to trade, such as tobacco, molasses, orchids, feathers, potatoes, etc. It also started the inhuman slave trade in America. Slaves were captured from Africa, transported across to the Atlantic Ocean, and sold to work in plantation in North America. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சுனாக்கா, ஏன் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரருக்கு இந்த ராஜாங்க எல்லாமே இவ்வளோ காசு கொடுத்து போய் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு லேண்டு தேவைப்பட்டுச்சு, லேண்டு ரிசோர்ஸஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் ஒரு மெயின் ரீசனு. இதை மெயினாக அதிகமாக ஸ்பான்சர் காசு செலவு பண்ணது யாருன்னா இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு போர்ச்சுகீஸ் கிங் ஹென்றி. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹென்றி த நேவிகேட்டர்னு சொல்லிட்டு. இவர் வந்து டெக்னாலஜிக்காக, அதாவது அந்த காலத்து கண்டுபிடிச்ச காம்பஸ்க்காக, ஆஸ்ட்ரோலேபுக்காக, அப்புறம் அஸ்ட்ராமிக்கல் டேபிளுக்காக, ஆர்ட் ஆஃப் மேப் மேக்கிங்காக, இதுக்காகலாம் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த வாயேஜர்ஸ் எல்லாமே போய் எல்லா இடத்துக்கும் கண்டுபிடிச்சி ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏசியாக்கெல்லாம் வந்து மெடிட்டரேனியன் சி மூலியமாகவும், மெடிட்டரேனியன் சி மூலியமாகவும், அட்லாண்டிக் ஓஷன் மூலியமாகவும் வந்து டொபாக்கோ, மொலாசஸ், ஆஸ்ட்ரிச் ஃபெதர்ஸ், பொட்டாட்டோஸ் எல்லாமே ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆளுங்கள் எல்லாத்தையும் அடிமைகளாக கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன் அந்த மாதிரி இடத்துல வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்க ட்ரீ பிளான்டேஷன் எல்லாமே இந்த ஆப்பிரிக்காக்காரங்களை ஸ்லேவாக ஒர்க் பண்ண வச்சாங்க. இந்த மாதிரி விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. These trades practice and new sea routes helped the European merchants to accumulate huge wealth, which they invest in their development of new machines. This led to coming of the Industrial Revolution, which made them more powerful and wealthy. யூரோப்பியன்ஸ் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ரிச்சாக இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னாக்கா, ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்திலேயே உலகத்தில் இருக்க அத்தனை வெல்த்தையும் வந்து சுரண்டி எடுத்து அவங்களோட அந்த வருமானத்தை எல்லாத்தையும் அவங்க டெக்னாலஜியை பில்ட் பண்ணுறதுக்கும், மிஷின் பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் வந்தாங்க. இந்தியாவிலையும் பிரிட்டிஷ் தான் 200 இயர்ஸ்க்கு வந்து நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட ரிசோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க.